வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்கள் தேவா. இனி நம்ம எந்த பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன வீர தீர சூரன் பாகம் 2. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக என்னால் ரிவ்யூ போட முடியல, கொஞ்சம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது. பட் பேக் டு ஃபார்ம், நம்ம திருப்பி ரிவ்யூலாம் போட போகிறோம். அதே மாதிரி ஃபுட் வீடியோஸ் எல்லாமே பக்கம் வந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நிறையா உங்களுக்காக அப்டேட்ஸ்லாம் இருக்குது. கூட சீக்கிரமே நான் அதை சொல்கிறேன். ஸோ வாங்க, இந்த படம் வந்து ஒரு பயங்கர ஹைப்க்கு அப்புறம் வந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் வந்து லேட்டாக தான் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு பயங்கர பிரச்சனை. ஸ்டார்டிங்கில் ஷோவே இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இஷ்யூ இருந்தது. கடைசியில் ஈவினிங் ஷோ தான் ஓப்பன் பண்ணாங்க. நானும் நைட் ஷோ தான் போய் பார்த்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி ரிவ்யூ போடுறேன், அதனால் நேற்றே போட்டிருப்பேன். ஸோ வீர தீர சூரன் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வீர தீர சூரன். இந்த படத்தில் சியான் விக்ரம், எஸ்ஜே சூர்யா, அப்புறம் சுராஜ், அதுக்கப்புறம் தெலுங்கு ஆக்டர் ஒருத்தவங்க, அப்புறம் துஷாரா விஜயன், இப்படின்னு ஏகப்பட்ட கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் யார் நல்லா நடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க மக்களே. ஆனால் சியான் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாரு. மாசு, கிளாஸு எல்லாம் பக்காவான ஒரு கோட்டில் இருக்குன்னே சொல்லலாம். எஸ்யூ அருண்குமார்ப்பா, ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஏன்னா சித்தாவே நீங்கள் வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க. இந்த படம் பக்காவாக எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூவில் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இது வந்து ஒரு சேதுபதி கைண்ட் ஆஃப் ஃபிலிம், என்ன சித்தா ஒரு வைப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரெண்டுத்தோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஒரு பக்கா ரூட்டடான ஒரு ரூரல் ஆக்ஷன் த்ரில்லர்னே சொல்லலாம். ஏன்னா பக்காவாக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம எங்கேஜிங்க. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரில. நிறைய பேர் லேக்னு சொல்லுவாங்க, எனக்குலாம் லேக் ஆகலாம் தெரியல. அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப அருமையாகவே இருந்தது. ஸ்டார்டிங்கில் வர லவ் போர்ஷன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைட்டு ஓவரால் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்ம சூப்பராகவே இருந்தாங்க. இன்னும் கிளைமேக்ஸில் அந்த 16 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்லாம் நான் நம்பவே இல்லை. யாருமே நம்ப முடியாதுங்க, அது எப்படி அது சிங்கிள் ஷாட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு நார்மலான ஷாட் மாதிரி தான் இருந்தாங்க. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் விக்ரம் தாங்க மாஸ் காட்டியிருக்காருனே சொல்லணும். மற்ற படங்களில் மாதிரி அவர் உடம்புலாம் வறுத்துக்காம அழகாக ஸ்டைலிஷாக சூப்பராக காமிச்சிருந்தாங்க. துஷாரா விஜயன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்ஜே சூர்யா ரொம்ப செட்டிலாம் நடிச்சிருந்தாரு. எல்லா படத்துலையும் சும்மா கத்திட்டு அந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவர் ஒரு செம்ம ஆக்டர்னு நிறைய பேர் இங்கே புரிஞ்சுக்கல. பட் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப செட்டிலாக பக்காவாக நடிச்சிருக்கானே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த சுராஜின் மலையாளம் ஆக்டர், அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட எல்லா படமுமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும். டிரைவிங் லைசன்ஸ்லாம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தார். அதை தாண்டி இந்த படத்தில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த படத்தோட இன்டர்வல்லாம் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இன்டர்வல் நினைக்கல, நான் உட்காந்துட்டே இருந்துட்டு என்னடா போடுங்கடா படத்தை அப்படின்னா, இன்டர்வல் நமக்கு தான் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போயிட்டு வந்தோம். அதை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப குட்டி, செகண்ட் ஆஃப் பெருசாக இருக்குது. ஏன் சொன்னால் கரெக்டான இன்டர்வல் பாயிண்ட் கிடைக்கல இவங்களுக்கு, அதனாலன்னு சொல்லலாம். ஏன்னா 1 hour 10 minutesல இன்டர்வல் வந்துருச்சு. செகண்ட் ஆஃப் திருப்பி 1 hour 35 minutes ஓடுறதுனால தான் நிறைய பேர் லேக்காக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மேபி இது ஒரு 1.5 hours, அது ஒரு 1.5 hours தான் பக்கவாக இருந்திருக்கும். நான் லூசிஃபரும் பார்த்தேன், ஆக்சுவலாக எம்புரானும் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு அது ஒன்றும் பெருசாக இது இல்லை. நல்ல விஷுவல்ஸ் கிராண்டியராக இருந்தது. எல்3க்கு வேணால் நான் வெயிட்டிங்னு சொல்லலாம். பட் ஆனால் இது அந்த அளவுக்கு இல்லை. வீர தீர சூரன் பாகம் 2 வேறு லெவலுங்க. செம்ம சீக்வல், ஒரு பக்காவான சீக்வலுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. ஆக்சுவலாக இது ப்ரீக்வலா சீக்வலான்னு தெரியல. இது சீக்வல் தான் நினைக்கிறேன். ப்ரீக்வலின்மே தான் வரும் வீர தீர சூரன் பார்ட் 1ல், சாரி பாகம் 1ல். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த ஒரு சம்பவமும் ஒரு கதை வருங்க, அது ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாருப்பாங்க, செம மாசாக இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் அதை ஸ்பாயிலர் போட்டேன் இன்ஸ்டா ஸ்டோரியில். பட் இருந்தாலும் அந்த ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம மாஸ் விண்டேஜியான நான் திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விக்ரம் படம் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய படம் நல்லாவே நடிப்பார். பட் ஆனால் ஓடாது. இது எல்லாருக்குமே பிடிச்சி ஓடவும் செய்யும் நான் நம்புகிறேன் பர்சனலாக. அருண்குமார் வந்து ஒரு பர்ஃபெக்டான டேரக்டர். இதுக்கப்புறம் அவரோட படத்துக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வீர தீர சூரன் இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 95, 100 கூட கொடுக்கலாம். பட் ஆனால் எனக்கு பெருசாக இந்த படத்தில் எந்த தப்புமே தெரிலங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் 95 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவாஸ்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அவங்க கமெண்ட்